ஆ, ஆ. ஓ, 20 வருஷமா ஒரே ஸ்டேஷன்ல வேலை பார்க்குறேன். இது வரைக்கும் என் மேல ஒரு ரிமார்க் வந்ததில்ல. தெரியுமா உனக்கு? சரி, சரி. ஆ, 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 ஆ. ஆ. ஓ! இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னாரு? எஸ்ஐ கூட இருந்தாரா? ஆ, ஆ, ஆஹ. சார் ஆ, 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 ஆ. ஓ! சரி, சரி கட் பண்ணியா. என்ன பெரியவரே? சார் நீங்க போலீஸா? ஆமா. என்ன விஷயம்? அது மர்டர் சார். மர்டரா? எங்க? பாவாடியில சார். ஆவாலிலயா? அ, அ, அ. இல்ல, இல்ல. பகத்சிங் நகர். பகத்சிங் நகர்லயா? எந்த இடத்துல? 27ஆம் தேதி மோரிஸ் பாவாடி யோ, என்னையா சொல்ற? மர்டர் சார். ஓகே. மர்டர் எங்க? பாவாடியில இல்ல, இல்ல, இல்ல. பகத்சிங் நகர்ல. மர்டர பாத்தியா? எந்த இடத்துல பார்த்த? பாவாடியில பகத்சிங் சப்பா. பாவாலிங்கிற பகத்சிங் நகர்ன்ற. பாவாலி எங்க இருக்கு? பகத்சிங் நகர் எங்க இருக்கு? ஷோ. சரி, பாடிய பாத்தியா? எந்த இடத்துல பார்த்த? பாடியில சார். இந்த பார்த்த பைத்தியக்கார மாதிரி இருக்கா? யோ, போயா. இருக்கிற டென்ஷன்லயும் வேற. யோ, போயாங்கிறேன். அடிச்சு முட்டிட்டுலாம் பேத்துருவேன். போயா. அண்ணாச்சி ஆ? சாப்பிடுங்க. பாவாளி மோரிஸ் 27ஆம் தேதி மர்டர். பாவாளி மர்டர். அண்ணாச்சி சாப்பிடுங்க. ஆ சங்கர்.
ஒரு நிமிஷம் லைனில் இருங்க. என்னப்பா? ஆ, பாவாளி மோரிஸ் ஆ 27ஆம் தேதி ஆ மர்டர்ப்பா. ஒரு நிமிஷம் இருங்க. ஆ என்னப்பா பாவாலி மர்டரு? இருபத்தி ஏழாம் தேதி ஆ மர்டர். என்னப்பா 27ஆம் தேதி என்ன மர்டருப்பா? பாவாளி. ஒரு நிமிஷம் இருங்க. ஆ பாவாளி இல்லப்பா, ஆ 27ஆம் தேதி ஆ மோரிஸ் 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 ஆ ஆ மர்டர்ப்பா. ஒன்றும் புரியலப்பா. ஒன்றும் புரியுற மாதிரி சொல்லுங்க. இல்லை வேலையை பார்க்க விடுங்க. காலைல வேலையை பார்க்கவா இல்லை உங்ககிட்ட பேசிட்டுக்கவா? ஹலோ சொல்லுங்க. அந்த பவுடர் என்னன்னு தெரியாம நம்மள மாதிரியே இவரும் அறகுறை குழப்பத்தில் தான் இருக்கார். சார் ஆ ஐயா உள்ள கூப்பிடுறாரு சார். நீங்க சொல்றது சரிதான் சார். லேப் ரிப்போர்ட் வந்திருக்கு. அந்த பாக்கெட்ல இருந்ததெல்லாம் ஆந்த்ராக்ஸ் மாதிரி ஒரு வகையான வைரஸ் தான். ஆமா, இதை எப்படி ஸ்மெல் பண்ணீங்க? அப்புறம் அந்த 6 பேரை விசாரிச்சதுல அது என்ன பவுடர்னு எனக்கு தெரியாது சார். மக்கள் அதிகமாக கூடுற இடத்துல அந்த பாக்கெட்டை கிழிச்சு போட்டு வந்துருங்கன்னு சொன்னாங்க. அவ்வளவுதான் தெரியும். இந்துக்கு ஃப்ரெண்டு ஒருத்தன் ஃபேஸ்புக் மூலமாக அறிமுகமானா அவன் தான் தாய்பேலேருந்து அனுப்பி வச்சான் சார். பவுடரை பிச்சு போட்டா ஆளுக்கு 1 லட்சம் தரேன்னு சொன்னாங்க சார். அதனால தான் சார் செஞ்சோம். எனக்கு எதுவும் தெரியாது சார். ஆனால் 5 லட்ச ரூபா கொடுத்தாங்க. இதை உன் வீட்டில் பத்திரமா வச்சிருந்து
நாங்கள் கொடுன்னு சொன்ன உடனே கொடுக்க சொல்லி சொன்னாங்க சார். கொடுத்தேன் சார். எனக்கு வேற எதுவும் தெரியாது சார். 30 லட்சம் கொடுத்தாங்க. என்னால தனியா பண்ண முடியாதுன்னு நான் அவங்களையும் கூட்டு சேர்த்துக்கிட்டேன். நாங்கெல்லாம் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் சார். பட் அவங்க யாரும் ப்ரொஃபஷனல் கிரிமினல்ஸ் கிடையாது. பணத்துக்கு ஆசைப்பட்டு ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க. இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு, பாப்போம். பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க சுந்தரேசன். இந்த விஷயத்தை பத்தி நாங்க டெல்லிக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். வீரதீர செயலுக்காக வருஷம் வருஷம் பிரசிடென்ட் கையால கிடைக்கிற அவார்டு அநேகமா இந்த வருஷம் உங்களுக்கு கிடைச்சாலும் கிடைக்கலாம். அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் சுந்தரேசன். சார், நீங்க சொல்ற விருதுக்காகவோ 4 பேர் பாராட்டுறதுக்காகவோ நான் இதை செய்யலை சார். தாய்நாட்டு மேல பற்று வச்சிருக்கிற ஒரு குடிமகனா இது என்னோட கடமை சார். அந்த கிணறு பிரச்சனை தானே, அடுத்த வாரம் முடிச்சிருவோம். சார் 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 சுந்தரேஷ் சார், சார் உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு டயம் கிடைக்கல சார். சார் முதல்ல என்ன மன்னிச்சிருங்க சார். சார் எவ்வளவு பெரிய ஆள் சார் நீங்க, எவ்வளவு பெரிய ஆளு. ஓடுறது, துரத்துறது, துப்பாக்கி சத்தம், என்கவுண்டர், டெத்து, மக்கள் பீதி எதுவுமே இல்லாம எவ்வளவு பெரிய விஷயத்த ரொம்ப சாதாரணமா முடிச்சிட்டீங்களே சார். சார் சார் யூ ஆர் கிரேட் சார். நான் கூட கோவத்துல உங்களை தப்பா பேசிட்டேன் சார். என்ன மன்னிச்சிருங்க சார் ப்ளீஸ். சார், நீங்க இத்தனை சார் போடுற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை சார். சாதாரண ஒரு கிளப்ப சார்.